ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு இந்த 4 கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு? சனி ஒரு பக்கம் வக்ரமாயிட்டாரு. இன்னொரு பக்கம் குரு பகவான் அதிசாரம் ஆயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நேயர்களுக்கு எந்தவித ஜென்ம பலன்களா ராகு. இருக்கு? ஜென்ம ராகு. ம். சொல்ல அத வேற ஞாபகப்படுத்துறீங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குங்க. ம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா, கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் ராகு தாங்க அவருடைய நேச்சரு. அதுக்குன்னு இவ்வளவாயா? ராகு வந்து அவருடைய சுய ரூபம், சுய பலம். அவர் வந்து சதய நட்சத்திரம் அங்கே தான் இருக்கு. அதனால் அங்கே இருந்தவர் வந்து அவருடைய இப்போ அவங்க பிறக்கும்போது, கும்பராசிக்காரங்க பிறக்கும்போது ராகு மட்டும் நல்லா இருந்துட்டா அவங்க வித்தியாசமான ஒரு ஒரு விஞ்ஞானி மாதிரி செயல்படுவாங்க. ம். ராகுனாலே ஒரு அதீதமான சயின்டிஸ்ட். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா 4, 8, 12 இல்லாம இருக்கும். இல்லாமல் ஜென்மத்தில் 1, 5, 9லயே இருந்தால் நுணுக்கமான அறிவு. இன்னைக்கெல்லாம் வந்து ஏஐ டெக்னாலஜியெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரணமே ராகு தான். நவீன தொழில்நுட்பம் என்பது ராகு. அதனால கும்பராசிக்காரங்க நவீன தொழில்நுட்பவாதிகள். அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. ம்ஹும். அவங்களுக்கு வந்து ராகு கெட்டு போயிருந்தால் அவங்க வந்து நெகட்டிவாக செயல்படுவாங்க. இப்போ வந்து அடாவடிக்கு போகிறது, போதைக்கு ஆட்படுறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. அதனால் ஒரே கிரகம் நன்மையை செய்யும் தீமையை செய்யும். அவரவர்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுபடி. ஏன்னா அதிகபட்சம் அவங்க சொல்றது என்ன, சதய நட்சத்திரக்காரங்க அதிகமா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மன நிம்மதி இல்ல, நிம்மதிங்கிற வார்த்தையை காரணமே பேராசை தானே. ம்ஹும். இப்போ ராகுவனுடைய வேலையே என்னன்னா சும்மா இருக்காது. கேதுவனுடைய வேலை என்ன, சும்மா இருக்க சொல்லும். அமைதியா இரு. ஆனந்தம் தேடு, நீ சும்மா இரு, சுகமா இரு, ஞானத்தை அடையலான்னு கேது சொல்லுவார். ராகு வந்து எனக்கு இன்னும் அது வேணும் இது வேணும்னு பறந்துக்கிட்டே போயிட்டே இரு, ராக்கெட் மாதிரி போயிட்டே இருன்னு. ராகுனால வாயு பகவான். இன்னைக்கு இருக்கிற ராக்கெட் டெக்னாலஜியெல்லாம் ராகுனால தான். அந்த சிந்தனையினால தான் அவங்க வந்து அலைபாயிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க ஜாதகத்தில் ராகு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டு டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு விதி இருந்தால் அவங்க தான் இன்னைக்கு இஸ்ரோ மாதிரி இருக்கிற இடத்துல சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஐடியும் வளர்த்து விட்டு டெவலப் பண்ணுறது ராகு தான். அதனால் டெக்னாலஜிக்கலாக ராகு நல்லது பண்ணும். ஆனால் பரஸ்பர உறவு, இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து இவங்க மட்டும் வித்தியாசமாக தெரியறது, ஒரு மொராலிட்டியாக இருக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நீ குடும்ப பழக்கம்னா உன்னோட வச்சுக்கோ, எனக்கு தனி கொள்கை இருக்குது, என் வழி தனி வழின்ட்டு ராகு கிளம்பி போயிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய சிந்தனையை வந்து பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் பண்ணி பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுது. அதுதான் காரணம். அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக நல்லது தான். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ சனினால எந்த வித பலன்கள் இருக்குங்கய்யா? சனி காசு கொடுக்குறவரை ஆனால் மெதுவாக கொடுப்பார். கும்பராசிக்கு பண வரவு நிரந்தரம் சனியின் மூலமாக, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். நிதானமான முன்னேற்றம். மிடில் ஏஜ் போக 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 வளர்ச்சி கொடுப்பாரு. சனி கொடுக்கறது வந்து தேங்கி நிற்கும், பெருசாக செலவாயிராது. அந்த மாதிரி வளர்ச்சி. ஏன்னா அவருக்கு ஈடுபாடு வந்து நிதானமான போக்கு, சனியினுடைய போக்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு இந்த இந்த 90 நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல சேமிப்பு உருவாக்கிடுவாங்க. வேலை வாய்ப்பும் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் கிடைக்கும், புது புது ஆர்டர்கள் கிடைக்கும். அதன் மூலமாக தொழில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சிறப்பு. குருவினால் எந்த பலன்? குரு வந்து அவன் நட்சத்திர ரீதியாக நான் எப்படி ராகுவை சொன்னனோ அது மாதிரி கும்பராசிக்கே உண்டான தனித்தன்மையை கொடுப்பவர். யாரெல்லாம் கும்பராசியில் ராகு ஆதிக்கம் பெற்றார்களோ அவர்கள் தான் நுணுக்கமாக வேகமாக புரட்சி பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, வெளிநாடு வெளியூர்னு. ஆனால் குரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். நான் தர்மத்தை கடைப்பிடிப்பேன், எனக்கு வந்து பாரம்பரியம் முக்கியம், எனக்கு வந்து ஆன்மீகம் முக்கியம், தெய்வ நம்பிக்கை முக்கியம், எல்லாமே வந்து ஒழுக்கத்தோடு செய்வேன் அப்படின்ற பாலிசியில் குரு போவார். அப்பேற்பட்டவர் இப்போ 6ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஹெல்ப் தேவைப்படுதுங்கிற நிலைமையில தான் இருக்கார். பிறருடைய உதவி இப்போ இன்னைக்கு தேவை அவருக்கு. அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த 6ஆம் இடத்து குரு வேலை செய்யும். பட் இருந்தாலும் இந்த சனியும் குருவும் கனெக்ட் ஆகுறாங்களா, அந்த உதவி மூலமா காசுக்கு பிரச்சனை இருக்காது. புதன் மூலியமா தொழில் பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா கேது பாருங்க, கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல இருக்காரு, சுயசாரத்திலே இருக்கு, மகத்துல.
எப்படிங்க இருக்கு? அப்போ அந்த குரு போய் கேது கூட கனெக்ட் ஆவார் அக்டோபரில். ம். அக்டோபரில் வந்து கனெக்ட் ஆகும்போது இன்னும் வந்து ஆரோக்கியத்தில் கவனம் வைக்கணும். அதே மாதிரி பிறரை நம்பி செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் 7ஆம் இடம். நாம் நினைக்கிறோம் 7ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்ட்டு. பட் நாம் எப்படி ராகுக்கு சொன்னனோ அதையே தான் சொல்கிறேன். கேது வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல கேதுவாக அமைந்தால் நல்லது பண்ணும், தொழிலை வளர்த்து விடும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கூட்டு வியாபாரத்தில் வந்து ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசி எடுத்துக்குவாங்க. நீ அந்த செக்ஷனை பார்த்துக்கோ, நான் இந்த செக்ஷனை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் கேது உதவும், நல்லபடியாக டெவலப் பண்ணி கொடுக்கும். இந்த குரு கேது கூட்டணி வந்து புதுசாக பார்ட்னர்ஸில் ஒன்று கலைக்க வைக்கும், ஒன்று சேர்க்க வைக்கும். ஏற்கனவே ஒரு பார்ட்னரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று கனெக்ட் பண்ணி விடும். சிறப்புங்க. அதுக்கெல்லாம் நல்லா ஐயா, நம்மளுக்கு கொடுத்த பணம் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, நீ வராமல் இருக்கு, இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ போய் இந்த பணத்தை கேட்டால் வருமா? அவங்க இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தில் சிக்கலை ஏற்படுத்துகிற கிரகம். இப்போ நான் சொன்ன சனியோ, ராகுவோ, குருவோ, கேதுவோ இதெல்லாமே இழக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை, எல்லாமே வளர்க்குற கிரகம். ஆனால் சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த திசை நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் பாதிக்குது. இந்த மாதிரி சிக்க வச்சுட்டாங்க, இல்லைன்னா தெரியாத விஷயத்தை சொல்லி என்கிட்ட சீட் பண்ணி பணம் வாங்கிட்டாங்க, இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ எப்படி பார்த்தாலும் யாருக்கெல்லாம் சனி திசை, குரு திசை நடக்குதோ அவங்களுக்கு பணம் கிடைச்சிடும். சனி, குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைச்சிடும். ஆனால் சூரியன், சந்திரன், செவ்வாய் நடக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் கும்பராசிக்கு 8ஆம் இடமான கன்னிராசி அப்படிங்கிறது புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கைப்பொருள் இழக்கிறதோ அல்லது தேவையில்லாமல் நம்ம ஏமாற்றப்படுறதோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தை மாதம், வைகாசி, புரட்டாசி, தை இந்த 3 மாதத்தில் கும்பராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக. ஐயா, இப்போ பொருளாதார ரீதியாக இவங்களுக்கு வந்து அந்த பக்கம் பணம் ஓகே வருதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து சம்பள உயர்வு, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து பதவி சனி, குரு திசாபுத்தி, ஈவன் புதன் திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே 2-6-10 தானுங்க. அதனால் இந்த 2-6-10க்கு கனெக்ஷன் வந்து சனி நல்லா கொடுத்துருவார். சனியினுடைய பவர் நல்லா இருக்குது. அதே மாதிரி புதன் திசை புத்தி நடக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்மெல்லாம் பழைய ஜோதிடத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ குரு இருந்தால் தான் பணம் வரும், அதுதான் நல்ல காலம், மற்றதெல்லாம் கெட்ட காலம்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. இது வந்து குருங்கிறது வந்து பொதுவாக ஒரு சுபத்துவாக அந்த காலத்தில் எடுக்கப்பட்டதோ ஒழிய இன்றைக்கு உள்ள ஜோதிடத்தில் பாவம் தான் பார்க்கணும். அப்படி பாவம் பார்க்கும்போது கண்டிப்பாக 2-6-10 அப்படிங்கிறது சனி புதன் தான் கும்பராசிக்காரர்கள். அவங்க வந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க, நல்லபடியாக வளர்த்து விடுவாங்க. ஐயா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் 6ல் குரு இருக்கார் இல்லையா, நோய் ஸ்தானம். அதனால் கொஞ்சம் வந்து சுகரு, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கட்டிகள் வர்றது இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது தொழில் மூலமாக வரக்கூடிய நோயை குறிப்பிடுகிறது. வேலை பார்க்குறோம் இல்லையா, அந்த என்வைரான்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜியில் இருப்பாங்க. அந்த மாதிரி வேலை ரீதியாகவே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். 6ஆம் இடம் என்பது கடகராசியாக வர்றதுனால நீர் சம்பந்தமான நோய்கள். நீர் வந்து இவங்களுக்கு ஒத்துக்காது. இவங்க வந்து காற்று ராசிக்காருங்க. அப்போ நீர் வந்து ப்ராப்ளம் பண்ணும். அப்போ இப்போ பித்தப்பை, இந்த கிட்னியில் கல் வர்றது இதெல்லாம் வந்து நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள். மெயினாக சுகர் செக் பண்ணி. இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளில் உருவாக்குமா? பகை, நோய், கடன் என்பது 6ஆம் இடம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ என்ன அப்படின்னா இவங்க போய் 6ஆம் இடத்துல சரண்டர் ஆகுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. 6ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு இல்லையா, இவங்க போய் 6ஆம் இடத்துக்கு சரண்டர் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா எதிரிகளுடைய பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதைத்தான் நான் முதல்லயே குறிப்பிட்டேன், பிறர் உதவி அப்படின்ட்டு. சுயபலம் கம்மி,
ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி போய் 6ல் மறையுது. ம் அப்போ என்ன ஆகும்? எதிரிக்கு நாம சரண்டரு, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ யாருக்கெல்லாம் சனி புதன் வந்து திசை நடக்குதோ அவங்களுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் குரு திசா புத்தி நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நம்ம கும்பராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது? ராகு கேது அப்படிங்கிறதுக்கு பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களை ஒன்றும் செய்யாது. ஜென்ம ராகு அப்படின்னெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கெட்ட கிரகம் என்பது சூரியன், சந்திரன், செவ்வாய். யாருக்கெல்லாம் இந்த திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு வந்து அப்பா மூலம், சகோதரன் மூலம், அம்மா மூலம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மூலம், காவல்துறை சம்மந்தப்பட்ட மூலம் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அவங்கக்கிட்ட போய் சட்டம் பேசுகிறதோ பண்ணினோம்னா சிக்கலாகும். அதனால் ஒதுங்கிருங்க, அந்த மாதிரி விஷயங்களில் ஒதுங்கிருங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வைகாசி, புரட்டாசி, தை மாதம் வந்து உங்களுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகிறது, பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக போகிறது, உறவுகள்கிட்ட பேசுகிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. நாக்கில் சனி, 2ஆம் இடத்துல சனி, உறவுக்கு அவ்வளவு நல்லதில்லை. கணவன் மனைவி நல்லா தான் இருந்திருப்பீங்க. இந்த சனி வந்ததுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம எது பேசினாலும் அங்கே எதிர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆர்கியூமெண்ட். ஸோ அதனால் நம்ம பேசுகிறதுல தப்பி தவறி டங் ஸ்லிப் ஆகி ஒரு மாதிரி குற்றமான பேச்சுகள் பேசிடுவோம், குதர்க்கமான பேச்சுகள் பேசிடுவோம். இதை கவனிச்சா போதும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாங்க. நன்றி.